ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்புட்டு தான் செய்ய போகிறோம். கடலைப்பருப்பை வேவிச்சு அது தண்ணி இருத்துட்டு ஒரு பொட்டு கூட இல்லாமல் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கிலோ மைதா மாவு. அந்த மைதா மாவில் பார்த்திங்கன்னா உப்பு, சோடாப்பு, மஞ்சத்தூள் 3 சேர்த்தி இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இது செத்தங்கூரி அப்படியே ஊறட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு வெல்லத்தை நுணுக்கி தண்ணியை ஊற்றி அப்படியே கொஞ்சம் கரைச்சிக்குவோம். அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி கரைச்சிக்குவோம். நல்லா கொதிக்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா அந்த கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுக்கணும் பார்த்திங்களா, அதையும் அதிலே சேர்த்தி நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு ஏலக்காய் வறுத்து நுணுக்கி அதோடு சேர்த்தி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இது ஆறுனுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்புறம் நம்ம மைதா மாவு உருண்டை பிடிச்சி ஒரு வாழை இலையோ இல்லை உங்களுக்கு ஒரு பேப்பர்லேயோ வச்சு கூட இதுமாரி தட்டி விட்டு நம்ம அந்த கடலைப்பருப்பை வச்சுருக்குறோங்க பார்த்தியா, அதை உருண்டை பிடிச்சி அதை நடுவில் வச்சு சுற்றி இப்படி ரோல் பண்ணி கையிலேயே இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டுக்காங்க. தட்டி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் வர அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கையிலேயே தட்டி விட்டுக்காங்க. தட்டி விட்டு அந்த வாழை இலையை அப்படியே அந்த தோசைக்கல் கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா ஹீட் பண்ணி தோசைக்கல் மேலே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த வாழை இலையில் அப்படியே எடுத்து தோசைக்கல் மேலே கமுத்துறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கமுத்தியாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்ப போகிறோம். இங்கே பாருங்கள், எங்களால் இப்படி செய்ய முடியலன்னா இப்படி வச்சு ரோல் பண்ணி நீங்கள் பூரிக்கட்டை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்கள் உருட்டிக்காங்க. உருட்டி அதனால் அப்படியே தோசைக்கல் மேலே எடுத்து போட முடியலன்னா நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கூட நல்லா வரும். இங்கே பாருங்கள், நாங்கள் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்படி கையில் எடுத்து அப்படியே தோசைக்கல் மேலே வச்சுருங்க. வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சுவையான உப்புட்டு ரெடி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.